இன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு தஸ்ஹீஹ் திலாவா வகுப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் ஆரம்பத்தில் கூறியதை போன்று அந்த பகுதிக்குள்ளே நாம் நுழைவதற்காக ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது அரபு எழுத்துக்கள் உச்சரிக்கப்படக்கூடிய இடங்கள், அதே போன்று அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது வெளிப்பட வேண்டிய தன்மைகளை பற்றி ஆரம்ப வகுப்புகளில் அடிக்கடி நினைவூட்டியிருந்து இந்த வகுப்பில் அந்த எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய பிரதான இடங்களை இங்கே நமக்கு முன்னால் தரப்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒன்று, அதாவது இந்த எழுத்துக்கள் வெளியாகும் பொழுது இங்கே பாருங்கள், நாவு முக்கியமாக அந்த எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய உறுப்புகளில் ஒன்று. அந்த நாவில் எந்தெந்த இடத்தில் இருந்து அந்த எழுத்துக்கள் வெளியாகும் என்பதை ஒவ்வொரு எழுத்துக்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கும் பொழுது அதனை அறிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக நாவு, அதே போன்று மூக்கு, நாசிக், மூக்குக்கு உட்பட்ட, அதே போன்று வாய்க்கு மேலாக உள்ள இந்த பகுதி. அடுத்ததாக பல்லு, இதுவும் ஒரு எழுத்தை உச்சரிப்பதில் மிக முக்கிய பங்கை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது போன்ற உதடுகள் இங்கே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மூக்கு, அதே போன்று வாய் என்று சொல்லும் பொழுது அந்த வாயில் உதடுகள், பற்கள், நாக்கு, அதே போன்று இரு அன்னங்கள் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அங்கே இந்த இடத்தை அவதானிக்க முடியும். அதாவது பல்லு அமைந்திருக்கக்கூடிய அந்த உரசோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதி. அதே போன்று இதற்கு அல்லஹம் அல்ல ஆஃபி என்று சொல்லுவாங்க. அதாவது எலும்புடன் சேர்ந்த அந்த அன்னப்பகுதி. அதே போன்று அதை தாண்டி தோலோடு சேர்ந்த அன்னப்பகுதி இருக்கிறது. பல்லு இருக்கக்கூடிய அந்த பகுதியை தாண்டி உள்ளாக இருக்கக்கூடிய தோல் சேர்ந்த பகுதி. இது எல்லாம் ஏன் சொல்கிறீர்கள் என்று யோசனை வரலாம், அப்படித்தானே? இதை பல்லு டாக்டருக்கு சொல்லி கொடுக்க போது இதெல்லாம் படிக்கணும். ஆனா இந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, உதாரணமாக நான் இப்ப சொல்றேன், கையெடுத்து காதில ஓரத்தில் வைங்கன்னு சொல்றேன். கையெடுத்து கையில இருக்கக்கூடிய அவங்களோட கனிமாவர்களை எடுத்து காதில் ஓரத்தில் வைங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், இதுக்கு ஓதரம்னு சொல்றீங்களா, இல்லாட்டி இந்த பகுதியை சொல்றீங்களா, இல்லாட்டி இங்க பகுதியை சொல்றீங்களா, கன்ஃபியூஸ் ஆகும். இப்படிதான் இந்த களிமாவர்கள ஓரத்தை நுனி எடுத்து காதில கீழ்ப்பகுதியில் வைங்க வைப்பீங்க, அப்படிதானே? அதே போல இந்த நாக்கு எடுத்து மேல் அன்னத்துல வைங்கன்னு நான் சொன்னேன்டா, அப்போ உங்களுக்கு பின்னால சொல்ல பிக்சர் வரும். ஒரு எழுத்துக்களை உச்சரிக்க டைம்ல நாக்குட நுனி எடுத்து மேல் அன்னத்துல வைங்க, இல்லாட்டி மேல் உள்ள அந்த பல்லுகளுடைய பெயர்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும். இந்த பல்லுக்கு மேல் பகுதியில இது வைங்க, வச்சு நீங்க உச்சரிக்கன்னு சொன்னா அந்த உச்சரிப்பு வரும் கொள்ள அந்த இடங்கள். அதுக்காகத்தான் ஆரம்பத்துல இந்த பிரதான இடங்களை பத்தி இங்க இந்த பிக்சர்ல தரப்பட்டிருக்கு.
அதே போன்று ஜவுஃப்னு சொல்வாங்க, வாய் மற்றும் தொண்டையுடைய திறந்த பகுதி. சில எழுத்துக்கள் ஒவ்வொரு இடங்களையும் தொட்டு வெளியாகும். இன்னும் சில எழுத்துக்கள் அந்த திறந்த பகுதியில் இருக்கு, அதாவது வாயை நாம் ஆண் வாய் திறந்தால் துறக்கப்படக்கூடிய அந்த பகுதி, அதே போன்று தொண்டையும் திறந்த பகுதி, இந்த இரண்டில் இருந்தும் இந்த எழுத்துக்கள் வெளியாகும். அதுதான் இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, தொண்டையில திறந்த பகுதி இந்த பச்சை நிறமாக இருக்கிறதெல்லாம் அந்த திறந்த பகுதி. இங்க பக்கத்தில் இருக்கிற வாய் மற்றும் தொண்டையின் திறந்த பகுதி இந்த இடமும், அதே போல் இங்க பச்சை ஓப்பன் ஆகிக்கிற எல்லா பகுதி, இந்த பகுதிகளில் இருந்தும் எழுத்துக்கள் வெளியாகும். இது எல்லாம் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஓதல் முறைகளை சஹாபாக்கள் அப்படியே ஓதிய பின்னால் அந்த முறைகளில் உச்சரிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி சரியாக உச்சரிக்கப்படும் என்ற விடயங்களை பொருளாக்கள் ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு எழுத்துக்கள் இந்த திறத்தால் தான் வெளியாகுது என்று எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த வகையில நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் இந்த இடத்தை தொட்டால் இப்படி சரியாக இந்த உச்சரிப்போடு தன்மையோட வெளியாகும் என்ற அந்த விடயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் இருக்கணும். இதுலையும் இந்த படத்திலையும் அதாவது இப்படியே தொண்டை வாயின் அந்த திறந்த பகுதியில் அந்த படத்தை காட்டக்கூடிய ஒரு பிக்சர். இந்த வகையில இந்த ஹர்ஃபுக்களை பொறுத்த வரையில சில ஹர்ஃபுக்கள் இந்த திறந்த பகுதியில் இருந்து உறுப்புகள் எதையும் தொடாம வெளியாகும். அதுக்கு நான் சொல்வார்கள் மத்துடைய எழுத்துக்கள். மத்து என்று சொன்னால் ஒரு விடயத்தை நீட்டுறதுக்கு சொல்றோம். உதாரணமாக மத்துடைய எழுத்துக்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்களா? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த மஹ்ரஜ்கள் அந்த உச்சரிப்புகளை பயிற்சி செய்வதற்காக சிலருடைய பெயர்களை பதிய சொல்லியிருக்கிறோம். அவங்க இன்ஷா அல்லாஹ் ஜின்னா, அதே போல சர்ஜூன், ஷேக் தாவூத், அடுத்தது AR ஹமீத், MS ஹமீத் என்று பெயர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகுப்புக்கு வராத யாரும் இருந்தன்னு சொன்னால் எங்களையும் வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம், பயிற்சி செய்யலாம். எழுத்துக்களை உச்சரிக்க நான் சொல்லும் பொழுது என்ன சொன்னா, சிலர் இந்த வகுப்புக்கு வராம விடுவாங்க, எலும்பி இந்த எழுத்தை உச்சரிக்கன்னு சொல்லும் பொழுது கூச்சத்தின் காரணமாக வகுப்புக்கு வராம விடுவாங்க என்ற சில காரணத்தினால ஆரம்ப வகுப்புகளை பேர்களை பதிவு நாங்க வேண்டினோம். அந்த வகையில சிலர் பேரை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அந்த வகுப்புக்கு வராத யாரும் இருந்தால் அதற்குரிய தருணங்கள் முன்னால் வருவதனால விருப்பமாக எங்களை வச்சு பயிற்சி செய்யலாம் உள்ளவங்க இன்னைக்கும் இன்ஷா அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டு போங்க. இந்த வகையில ஹுரூஃபுல் மத்துடைய ஹர்ஃபுகள் மத்துடைய எழுத்துக்கள் மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அலிஃப், வாவ், யா. சரிதான். நான் இப்படி அலிஃப், வாவ், யான்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு இடத்தை பிடிக்குது. அலிஃப் என்று சொல்லும் பொழுது ஒரு இடத்தை தொடுது. ஆனால் சரியாக மத்துடைய எழுத்துன்னு சொல்றது, உதாரணமா பாருங்க, அலிஃபுக்கு முன்னால உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா வரும். அலிஃபுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா வரும். அதுக்கு தான் மத்துடைய அலிஃப் என்று சொல்லுவோம். உதாரணமா பாருங்க, உங்களுக்கு பாடமான ஒரு சூரா வடங்களை வத்தீன், வத்தீன், வத்தீன் இல்ல, அலிஃபுக்கு முன்னால ஃபத்ஹா, வாவுக்கு முன்னால லம்மா, யாவுக்கு முன்னால கஸ்ரா. இது மூணோட சேர்ந்து வரும் பொழுதுதான் நாங்கள் அதுக்கு மத்துடைய ஹர்ஃப்கள்னு சொல்லுவோம். உதாரணமாக பாருங்க, வத்தீன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஓதும் பொழுது எல்லாரும் எழுதுறாங்க. தானே இங்க யா வந்து யாவுக்கு என்ன வந்திருக்குது, சுக்கூன் வந்திருக்குது.
யாவுக்கு முன்னால் என்ன வந்தீங்க? யாவுக்கு முன்னால் உள்ள தாவுக்கு கஸ்ரா வந்தீங்க. வத்தி. இப்ப இந்த நீட்டுறதுக்கு மத்துடைய யா சொல்லுவோம். அந்த நீட்டி சொல்றதால வத்தி தீன நீட்டுறோமே, அந்த நீட்டுறதுக்கு மத்துடைய யா. யாவுக்கு ஃபத்ஹ வந்தீங்கன்னீங்களே, இது மத்துடைய யா அல்ல. யாவுக்கு கஸ்ர் வந்திக்குது, மத்துடைய யா அல்ல. லம் வந்திக்குது, மத்துடைய யா அல்ல. சரிதானே? ஆனா யாவுக்கு சுக்கூன் வந்து முன்னால கஸ்ரா வந்து நாம சொல்லுவோம் மத்துடைய யா. பத்தீன் வஸ்ஸைத்தூன். வஸ்ஸைத்தூன்ல யா வந்திக்குது. யாவுக்கு முன்னால என்ன வந்திக்குது? ஃபத்ஹா. அப்ப இதுக்கு நாங்க மத்துடைய யா சொல்றோம்ல, நீட்றது இல்லையா வஸ்ஸை. ஆனா வத்தீன்ல நாங்க நீட்டிடும், அதுக்கு மத்துடைய யா. ஆனா இங்க என்ன வந்திக்குது? வஸ்ஸைத்தூன்ல வாவுக்கு சுக்கூன் வந்து வாவுக்கு முன்னால வந்திக்குது லம் வந்திக்குது. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? மத்துடைய வாவ். இதுக்கு வத்தீன் இந்த யாவுக்கு முன்னால கஸ்ர் வாரத்துக்கு உதாரணம் வத்தி. இங்க வஸ்ஸைத்தூன். சரி. وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان لقد خلقنا الإنسان. இப்ப அலிஃப் வந்திக்குது. அலிஃப் முன்னால வந்திக்குது ஃபத்ஹா வந்திக்குது. இப்ப நாங்க இதுக்கு சொல்லுவோம் மத்துடைய அலிஃப், மத்துடைய வாவ், மத்துடைய யா. இதை இன்ஷா அல்லாஹ் இது பின்னால் வரக்கூடிய பாடங்களை நாம விளங்கப்படுத்தும் போது இந்த விஷயங்கள் தேவைப்படும். சரியா? அப்ப எப்படி அலிஃபுக்கு முன்னால ஃபத்ஹா வந்திக்குது, வாவுக்கு முன்னால தம்மா வந்திக்குது. பாருங்க வஸ்ஸைத்தூன்ல, இங்க அல் இன்சான்ல யாவுக்கு முன்னால கஸ்ரா வந்திக்குது வத்தீன். சரிதானே? அப்ப இப்படி இந்த எழுத்துக்கள் மத்துடைய எழுத்துக்கள் வரும் பொழுது நாங்க உச்சரிக்கக்கூடிய அந்த பிக்சரை தான் நீங்க இதுல தரப்பட்டீங்க. நாங்க அலிஃப் வந்து மத்துடைய எழுத்து வரும் பொழுது அந்த அலிஃபை நாங்க பாருங்க நாவும் சேப்பா ஈக்கணும். சிவப்பால மார்க் பண்ணிக்குதானே. உதாரணமா லகத் ஹலக்னல் இன்சான, இன்சான் என கொள்ள ஏனைய எழுத்துக்கள் நாங்கள் உச்சரிக்கும் பொழுது நாவு மாறுவது மாதிரி இல்லாம நாவு சேப்பாயிடும். இன்சான இன்சா சா. அலிஃபை மொழியும் பொழுது வாய் திறப்பட்டு மொழியும். லகத் ஹலக்னல் இன்சான இன்சான. அதே மாதிரி அலிஃப் வந்து நாங்க சில எழுத்துக்களை படிப்போம். அந்த எழுத்துக்களுக்கு முன்னால வரக்கூடிய எழுத்து வச்சு இந்த அலிஃபுடைய தன்மைகள் வித்தியாசமாகும். அந்த எழுத்துக்களை வச்சு உதாரணமா பாருங்க. சில எழுத்துக்கள் நாங்க பின்னால பாடங்களை படிப்போம், கனமாக மொழிய வேண்டிய எழுத்துக்கள்னு சொல்லி படிப்போம். சரியா? அதுல ஒரு உதாரணமா வா வா. இந்த வா உதாரணம் இந்த அலிஃபுக்கு முன்னால வருமா இருந்தா உதாரணமா வல போலி. இது அலிஃப் தானே. அலிஃபு முன்னால என்ன வந்திருக்குது? ஃபத்ஹா வந்திருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? மத்துடைய அலிஃப்னு சொல்லுவோம். மத்துடைய அலிஃப். மத்துடைய அலிஃபுக்கு முன்னால வரக்கூடிய இந்த எழுத்து வால் வந்திருக்கிறதுனால வல போலி என்ன சொல்லுவோம். இந்த நேரத்தில் இந்த அலிஃபுக்கு இயற்கையாகவே ஒரு கனமான ஒரு தன்மை வரும். சில வேளை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வித்தியாசம் பிடிக்கிறதுல சிரமங்கள் இருந்தாலும் நீங்க அலட்டி கொள்ள தேவையில்லை. தேவையான டைம்கள்ல இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதா நினைவு வரும். சரிதானே? அடுத்த உதாரணமாக
சயஸ்லா நாரன். நாரன் இங்க அலிஃப் வந்திருக்குது. அலிஃபுக்கு முன்னால் வந்து எழுத்து ஃபத்ஹா, அப்ப மத்துர் அலிஃப். சரிதானே? மத்துர் அலிஃப். ஆனா இந்த எழுத்து நூன் வந்திருக்கிறதுனால அந்த நூன் வந்து கனமாக மொழியக்கூடிய எழுத்தல். அதனால நாரன் என்று மொழியும் பொழுது மெல்லினமாக அது மொழியப்படுது, மொழியோடு. சரியா? அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால தெளிவாகும். இன்னைக்கு சுருக்கமாக நீங்க விளங்கணும். அலிஃப் வந்து ஃபத்ஹா வந்தா மத்துடைய அலிஃப், வாவ் வந்து முன்னால் லம்மா வந்தா மத்துடைய வாவ், யா வந்து முன்னால் கஸ்ரா வந்தா மத்துடைய யாவ். சரி, அடுத்தது வாவ மொழியும் பொழுது நாங்க வாய இதுல பாருங்க காட்டிக்குது. இந்த இடத்துல வாய நாங்க உதடுகளை சேர்த்து தான் மொழியும். உதாரணமா இப்படி فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَأْكُولٍ என்று சொல்றது. உதடு ஒன்றுபட்டு மொழியாதான் வாவுடைய உச்சரிப்பு சரியான அந்த சிஃபத் அதுடைய தன்மை வரும். فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَأْكُولٍ. உதடு நாம் ஓதும் பொழுது யாரை பார்த்தோம் யாரும் நீக்கிறாங்க வெட்கப்பட்டு இது பண்ணாம உச்சரிப்புகள் எப்படி உச்சரிக்கணும் அந்த முறையில் உச்சரிக்க பார்க்கணும். சரிதானே? உதாரணமா قد أفلح المؤمنون. முஃமினூன் சொல்லுங்க ஓதட்டாங்க. ஆனா முஃமினூன் الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. வாவ் சொல்லும் பொழுது உதடுகள் அப்படியே ஒன்று சேர்க்கப்பட்டு அது மொழியப்படும். சரிதானே? அடுத்தது யாவு மொழியும் பொழுது அதுதான் நீங்க இப்படி காட்டப்படி பாருங்க. இது காட்டப்பட்டிருக்குது. இது வாவ். நாங்க சொல்லும் பொழுது நாவுடைய பின்பகுதி மேலப்படும், தானா இயற்கையாகவே படும். فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَأْكُولٍ என்று சொல்லும் பொழுது இதுங்க பேரும் வாவ் இப்படி வாய் இப்படி ரவுண்டாகும். அதே போல யாவு மொழியும் பொழுது அர்-ரஹ்மானிர் ரஹீம். ரஹீம் என்ற எங்கட பல்ல இருக்கக்கூடிய இந்த சை பணிஞ்சால் தான் இந்த யாவுடைய சரியானது வரும். ரஹீம் என்று சொல்லி ஆனா அர்-ரஹ்மானிர் ரஹீம். ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி இந்த யாவுடைய உச்சரிப்பு இப்படி மொழிபடணும். இதுல சில இதுகள் இருக்குது. அதாவது படிச்சவங்க காரிமாருக்கு கண் தெரியாத காரிமாராக இருந்தாலும் அவங்க அந்த சத்தத்தை கேட்டு சொல்லுவாங்க, இவர் இந்த எழுத்தை சரியா இப்படித்தான் மொழிஞ்சாரு, வாயை திறந்தாரு, உதட ரவுனாக்கினாரு, கீழ் அன்னத்தை அப்படி படிச்சு மொழிஞ்சாருன்ட்டு கண் தெரியாத காரிமாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த சத்தத்தை வச்சு பிடிச்சு கொள்வாங்க. ஸ்டார்டிங்க்கு உங்களுக்கு சாதாரணமா இது புதிய விஷயங்களாகவும் ஈக்கலாம். என்ன நாங்கள் அலிஃப் பா அப்படி படிச்சிருக்கோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்களோட உச்சரிப்பை பார்த்துட்டு போகும் பொழுது 100க்கு எங்களுக்கு சின்ன ஒரு வீதம் சரி எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் மாறமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க பெரிய ஒரு லாபத்தை கண்டவர்களாக மாறுவோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் மற்ற எழுத்துக்களுடைய